ஹாய் சகோசகீஸ், குட் மார்னிங். வெல்கம் டு ஹெப்சிபா ஹேமா சேனல். ஸோ எனக்கு என்னுடைய டே வந்துட்டு இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பைபிள் படிச்சுட்டு தென் வந்து காஃபி குடிச்சிட்டு அண்ட் மாவு இருந்தது. ஸோ இது பார்த்திங்கன்னா முட்டை, அது காக்கா முட்டை மாதிரி ரொம்ப சின்னதாக இருக்குது, அதுதான் சரி நம்ம காமிக்கிறதுக்கு. தென் அது முட்டை தோசை ஊற்றிட்டு கொஞ்சம் பொடி தோசை மாதிரி வந்துட்டு பையனுக்கு காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு மேலே அது கொஞ்சம் வெங்காயம் தூவிட்டு ஸோ அவனுக்கு வந்துட்டு ஒரு தோசை பண்ணி கொடுத்துட்டேன். அதான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு வந்துட்டு பருப்பு ஊற வச்சுட்டேன். மாவு அரைக்கிறதுக்கு அதான் அரிசியும் உளுந்தும் ஊற வச்சாச்சு. தென் வந்து சாப்பாடு ஒரு பக்கம் வச்சுட்டு பருப்பு ஒரு பக்கம் வச்சுட்டு அதுக்கு தேவையானது பூண்டு எல்லாமே அதுலேயே எண்ணெய் எல்லாமே ஒரே, அதாவது நம்ம தாளிப்பு மட்டும் ஜஸ்ட் கொடுத்தா போதும். அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு சில்லி பவுடர் கொடுத்துட்டு உள்ள அந்த எப்பவுமே நான் கிண்ணம் வைப்பேன்ல அந்த ஸ்பில் ஆகாமல் இருக்கிறது பண்ணிவிட்டு தென் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா முட்டை பொடி மாஸ் மாதிரி பண்ணிக்கலாம் சொல்லிட்டு முட்டை பொடி மாஸ் வந்துட்டு இந்த பக்கம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அது ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருந்தேன். தென் இந்த பக்கம் பருப்பு வெந்துருச்சு. பருப்பு வெந்துட்டு ஸோ சின்னதாக ஒரு தாளிப்பு, பெருசாலும் இதுக்கு தாளிப்பு ஒன்றும் தேவை கிடையாது. தென் நம்ம எல்லாமே அதில் போட்டுருவோம்ல, அதனால் ஜஸ்ட் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு தென் பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. தென் அவருக்கு லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கு இது வந்து நம்ம கேர்டு வந்துட்டு ஊற்றி வச்சுருந்தேன். எனக்கு கொட்டாங்குச்சி அதில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்துட்டு நான் விசல் மாதிரி பண்ணிட்டு அதை வச்சுருந்தேன். தென் இவருக்கு லஞ்ச் பேக் பண்ணிட்டு எனக்கான லஞ்ச் முடிஞ்சிச்சு. ஸோ நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இதுதான் அவங்க ஸ்கூலு. ஸோ ப்ரெமிசஸ் வரும்போது நான் அந்த இது துளசி அங்கே நிறைய இருக்கும் எடுத்துகிட்டு நான் அன்றைக்கி மதியம் லஞ்ச் சாப்பிட்டேன். இது பார்த்திங்கன்னா நைட்டு சப்பாத்தி. ஸோ நான் புல்கா மாதிரி வேணும் ட்ரை பண்ணேன், அது நல்லா வந்தது. ஸோ அகெயின் வந்துட்டு இது பார்த்திங்கன்னா வெனஸ்டே மார்னிங் வந்துட்டு பைபிள் படிக்க எடுக்கலை, காஃபி குடிச்சிட்டு மாவு அரைச்சிருந்தேன் அன்றைக்கி ஈவினிங். அதுக்கு கிளிப்பிங்ஸ் நான் எடுக்கலை, அது பிடிச்சிருந்தது. சரி ஓகே சொல்லிட்டு அதை தூக்கி உள்ள வச்சுட்டு என் பையன் வந்து நீ ஸ்கூலுக்கு போகல, அவனுக்கு கொஞ்சம் ஏதோ டல்லாக இருந்தது, ஸ்கூலுக்கு போகல. பாத்திரம் கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இது பார்த்திங்கன்னா பாருங்கள், ப்ளஸ்ஸோவும் 2 பேரும் நல்லா வெடி போட்டு தூங்குவாங்க. மார்னிங் ப்ளஸ்ஸோவில் வந்துடும். இது வந்துட்டு இந்த கொஞ்சம் கொரியாண்டர் சீட்ஸ் இருந்தது, சரி கொஞ்சம் போட்டு வச்சா கொத்தமல்லி வரும் அப்படின்னு சொல்லிட்டு மதியம் லஞ்ச் ரொம்ப சிம்பிளாக தான் மோர் குழம்பு தான் பண்ணியிருந்தேன். தேர்ஸ்டே மார்னிங் இது என்ன காய் தெரியல, வீட்டு பக்கத்தில் காய்ச்சிருந்தது, சுரக்கா மாதிரி இருந்தது தெரியல. ஸோ பார்த்திங்கன்னா மதியம் வந்துட்டு லஞ்சுக்கு வந்துட்டு என்ன பண்ணியிருந்தேன்னா சும்மா தேங்காய் சாப்பாடு மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். தேங்காய் சாப்பாடு மாதிரி பண்ணிவிட்டு சைட் டிஷ்க்கு வந்து முட்டை ஆம்லேட் பண்ணிவிட்டு அவனுக்கு பேக் பண்ணி நான் கொண்டு போய் கொடுத்துட்டேன். ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ 3 days வீடியோவும் ஒரு லிங்க் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.